எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்றைக்கு புதுச்சேரியில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு சார். கிட்டத்தட்ட 5000 பேர் புதுச்சேரி மக்களை செலக்ட் பண்ணி இந்த ஒரு கூட்டம் நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான நேரம், முன்றைய மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை விடவும் ரொம்ப கம்மியாக விஜய் அவர்கள் இந்த ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. ஸோ விஜயோடைய ஸ்பீச்சை முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க சார்? அவருடைய பேச்சில் அரசியலை ஒரு பிரச்சனையாக அவர் கோடிட்டு காட்டிட்டு அவ்வளோதான், அதில் எதுவுமே இல்லை. சாராம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதில் ஆடம்பம் இல்லை இலக்கோ இல்லை நாங்கள் வந்தால் என்ன தீர்க்க போகிறோன்ற ஒரு தீர்வோ எதுவுமே கிடையாது. அவர் சொல்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேஷனை பற்றி அவர் தாழ்வாக பேசுகிறார். இதை விட அவருடைய அரசியல் அறியாமைக்கு வேறு சான்றே தேவை இல்லை. விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்ததுன்றதோ அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுன்றதோ இல்லை பிரச்சனை. ஒன்றத்தை பற்றிய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஒருத்தர் அளவிட முடியும். ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா வறுமை ஒழிப்பு திட்டம். அது உணவு கூட இப்போ நிறைய உணவு உற்பத்தி ஆகுது அப்படின்னோம்னா அந்த உணவுகளை கொண்டு வந்துட்டு அந்த உணவுக்கான சப்சிடியை கொடுத்து வாங்கி தமிழக அரசு அதை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குது. அதன் மூலமாக என்ன அப்படின்னோம்னா குறைந்த வருவாய் உடையவர்கள் அல்லது வருவாய் அற்றவர்கள், அப்படி யாரும் கிடையாது, ஏதாவது ஒரு விதத்தில் வருவாய் இருக்கும், அவர்களுக்கு இந்த இது மூலம் என்ன பண்ணுறாங்க, இலவச அரிசியை கொடுக்குறாங்க. அப்படி இந்த ரேஷன் கொடுக்கறதுன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்றது உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பெரிய பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்றவர்களால் பாராட்டப்பட்ட ஒன்று. அவரை விட அறிவாளியா இவர் அப்படின்ற கேள்வியை தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பொது விநியோக திட்டத்தை பாராட்டாத பொருளாதார வல்லுநர்களே கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்று அவருக்கு தெரியல. பாண்டிச்சேரியில் இல்லை அப்படின்னு சொல்லல. இல்லை, பாண்டிச்சேரியில் அதுக்கு மேலே காசு கொடுத்துட்றாங்கன்றது அவருக்கு தெரியல. அவங்க அப்படின்னா பணத்தை ரீஎம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. தமிழ்நாடு என்ன நிலையிலையும் அவங்களுக்கு அதை கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு அரிசிக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சற்றப்போ 2000 கோடி நம்ம அதுக்கு சப்சிடியாக கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம். அப்படிலாம் இருக்குது. இந்த நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 82 கோடி பேருக்கு ரேஷன் அட்டை இருக்குது. அதெல்லாம் விஜய்க்கு தெரியாது. 82 மொத்த இருக்கக்கூடிய பாப்புலேஷன் 142 கோடினா 82 கோடி பேருக்கு நம்ம ரேஷன் அட்டை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டினி சாவு ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம தவிர்க்கிறோம். ஸோ ரேஷன் கார்டு கொடுக்கறது, பொது விநியோக திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இது மாதிரி அப்புறம் மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு இப்போ பேருந்தில் இலவச பயணம் போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டது. ஒரு நாடு போகிற அப்படியெல்லாம் பண்ணதோடு தான் தமிழ்நாட்டில் வறுமை கோடு அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. கேரளாவை விட 3 மடங்கு பெரிய மாநிலம் அது. அப்படியேப்பட்ட மாநிலத்தில் இந்த அளவுக்கு இருக்குன்னா அது ஒன்று. தமிழ்நாட்டில் எந்த விதமான பட்டினி சாவுமே கிடையாது. இந்த சாவு அந்த சாவு ஜாதி சாவு புடலங்க சாவுலாம் இருக்க ஒழிய பட்டினி சாவு கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். ஸோ சிலர்லாம் கூட சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் யாருமே வேலை செய்ய வேணாம், ரேஷன் கார்டு தான் போதும், எல்லாத்தையுமே சாப்பிட்டு வாழ்ந்துடலான்ட்டு. அப்படி மனிதனால் இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். அப்போ அதனால் விஜய் பேசும்போது இதெல்லாம் எடுத்து சொல்கிறத கூட அவர் கூட யாரும் அரசியல் தெரிஞ்சவங்க இல்லை. பொருளாதார ரீதியாக நிறைய பேசியிருக்காரு சார். புதுச்சேரியோட கடன் அதிகரிக்குது, அதுக்கு ஒரு புதிய பொருளாதார கொள்கையை வகுக்கணும், அந்த கடன்லாம் தீர்க்கிறதுக்கு இவ்வளோ பேசியிருக்காருல்ல சார். இல்லைங்க, தீர்க்கணும் எப்படி தீர்ப்ப? புதிய பொருளாதார கொள்கைன்னு அவர் சொல்றாரு. அது புதிய பொருளாதார கொள்கை தற்சார்பு அப்படின்றாரு. இல்ல, என்ன அது தற்சார்பு? இப்போ இம்போர்ட் பண்ணியா இந்த மக்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி பருப்பெல்லாம் கொடுக்குறோம் நம்ம இல்லையே. இந்த நாட்டுடைய உற்பத்தி தான், இந்த நாட்டில் தான் வாங்கி கொடுக்குறோம். எஃப்சிஐ கிட்ட தான் நம்ம வாங்குறோம். போதுமான அளவுக்கு தேவையில்லை அப்படின்னு எஃப்சிஐ கிட்ட தான் வாங்குறோம். தற்சார்பு பொருளாதாரன்றது என்ன அது சொல்லுங்க முதல்ல. தற்சார்பு பொருளாதாரம்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய அந்த ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், கார்பரேட்டைசேஷனை எதிர்க்கணும். நீ ஏதாவது எதிர்த்திருக்க சொல்லுங்க. ஏதாவது எதிர்த்திருக்காரா விஜய்? அப்படி நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க? உலக வங்கியிலேருந்து இருக்க வாங்கக்கூடிய கடன் இன்னைக்கு இந்த மோடி அரசு நடக்கிறதே பார்த்தீங்கன்னா உலக வங்கியினுடைய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டினுடைய டிக்டர்ஸுக்கு தான் கட்டுப்பட்டு தான் அவங்க நடக்கிறாங்க. அது உங்களுக்கு ஏதாவது கண்டிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? எதுவுமே தெரியாத கடன் வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இதை நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னா இந்த 20 இந்த ஸ்கூல்லலாம் பண்ணுவாங்க. அந்த மாணவர்கள் நீ பிரதமர் ஆனால் அப்படின்னு உடனே உட்காந்து முடங்குவான் அந்த பையன். உடனே அவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. நீ பிரதமர் ஆனால் உடனே. இந்த மாதிரியான கதை தான் விஜயனுடைய கதை.
எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. சார் புதுச்சேரியோடைய மைய பிரச்சனை இந்த மாநில அந்தஸ்துன்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதனால புதுச்சேரி எவ்வளவு பாதிக்கப்படுதுன்றதையும் சொல்லியிருக்காரு. இல்லை, மாநில அந்தஸ்து எப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படுதோ அதே மாதிரி ஒன்றிய அரசு புதுவையும் பாதிக்குதுன்னு சொல்கிறாரு. சரி, எப்படி பாதிக்குது? ஒரு ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்றதுனால பல வசதிகள் இருக்குது. ஆனால் தனித்து முடிவெடுத்து தனது வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டக்கூடிய அதிகாரம் ஒரு யூனியன் பிரதேச அரசுக்கு கிடையாது. அதில் நீ சொல்லணும். இப்போ யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்ட லடாக்கு இன்னைக்கு வந்துட்டு அது மாநில அந்தஸ்துக்காக போராடி அங்கே போராட்டம் நடந்தால் 4 பேர் செத்து போயிட்டாங்க துப்பாக்கி சுட்டில். அதில் நீ சுட்டி காட்டணும். அப்படி ஒரு நிலைமை இங்கே ஏற்படக்கூடாதுன்னா முதல்ல மாநில அந்தஸ்து தரணும்னு இல்லை நீ சொல்லணும். அப்படி மாநில அரசு அந்தஸ்து தராத ஏமாற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய ஒரு பாஜகவோட நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்க என் நண்பரே முதல்வரே ரங்கசாமி அவர்கள் அப்படின்னு கேட்கணும்ல. அது சொல்லவே இல்லையா அவரு? அவங்கள திட்டிட்டு இவரை பாராட்டுற எப்படி? அது புரியலையே ஒன்றும். அப்போ சொல்லணும்ல அதுக்கு அந்த கூட்டணி. சார் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி இருக்கிறதுனால நிதிக்குழுவில் வந்து எந்தவித குரலும் இல்லாம இருக்குன்றது முதற்கொண்டு விஜய் பேசியிருக்காருல்ல சார்? இல்லைங்க, பாலிசி ரீதியாகவும் பேசியிருக்காரு. இல்லைங்க, எழுதி கொடுத்தது அவர் பேசிட்டு இருக்காரு மீண்டும் மீண்டும். ஆனா சுட்டி காட்டியிருக்காரு சார். அதான் அதுதான் நான் சொல்ல வரேன், இண்டிகேட்டிங்னு சொல்றேன். அதாவது சுட்டி காட்டுறதோடு நீங்க போயிடக்கூடாது. அதனால எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அந்த பாதிப்பின் விளைவா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு குன்றி போச்சு, அதை எப்படி இந்த முதல்வர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் தெரிஞ்ச முதல்வர் ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு இந்த ஆட்சி தொடருது அப்படின்ற கேள்வியும் கேட்கணும்ல அவரு. கேட்கலையே. அப்போ விஜயனுடைய அது என்ன? அது பாஜகவோட அவர் கூட்டணி வச்சிருக்கிறது தெரியாது அவருக்கு? புரியலையே ஒண்ணுமே. அப்போ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்போ இது என்னன்னா, நானும் மொக்க, என் ரசிகர்களும் மொக்க, நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு தெரியுறோம் அப்படின்னு சொன்னா உனது டைரக்ட் டெலிகாஸ்ட் ஆகுறதுனால தான் அது பிரச்சனையே. யூனியன் டெரிட்டரியில ஒன்றிய அரசுக்கு அதிக அதிகாரங்கள் இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில ஒன்றிய அரசு அதிகமாக விமர்சிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்க முடியாது. இது இல்லையா? அப்படி என்ன விமர்சிச்சார் அவர் ஒன்றிய அரசை? அப்படின்னா அவர் வந்துட்டு லடாக்கை பற்றி ஒரு பேசியிருக்கணும்ல. லடாக்குக்கு முதல்ல யூனியன் ஸ்டேட்டு கொடு, ஸ்டேட் கூட வந்து நம்ம ஜம்மு காஷ்மீருக்கே தரல. நீங்க என்னங்க இங்கே போயிட்டீங்க? தமிழ்நாட்டை தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு சார். அங்க வரைக்கும் பேசணும் எதிர்பார்க்கறது எப்படி? சரி, தமிழ்நாட்டையே 3ஆ உடைக்கிறதுக்கு தானே திட்டம் போட்டிருக்கிறான். காஷ்மீர் மாதிரி எங்கேயும் வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கொங்கு மண்டலம் அப்படின்னு 3ஆவது உடைக்கிறதுக்கு போட்டான். அங்கே இருக்கிற எல்முருகன் வந்துட்டு கொங்கு நாட்டை சேர்ந்தவனு போட்டானே அந்த ஆடு. ட்விட்டரில் போட்டான்ல, அப்போ ட்விட்டர் இருந்துச்சு. போட்டார்ல, ஏன் போட்டார்? அப்போ அந்த திட்டமே உங்களுக்கு தெரியாதா? அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாதா? எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்துட்டு அரசியலில் பேசுறீங்களா? டீலிமிட்டேஷன் எதிர்த்தார்ல சார்? என்னங்க டீலிமிட்டேஷனை விஜய் அவர்கள் எதிர்த்தாரு. சரிதான். அவர் அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த நீட்டு தேர்வையும் முதல்ல எதிர்த்தாரு. அப்புறம் வந்துட்டு திமுகவை எதிர்க்க போயிட்டார். அவர் எத்தனை காலத்தானே ஏமாற்றோன்னு திமுக மேலே பாய ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிதான் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. அதாவது உன்னுடைய ரசிகர்களை தாண்டி இந்த மக்களுக்கு நீ சொல்லக்கூடிய அரசியல் செய்தின்றது எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன இருக்குது அங்கே? சார் குறிப்பாக அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது புதுச்சேரியில் வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டி அப்படின்றது அங்கே சொல்ல முடியாது. ஆளுங்கட்சியாக வந்து என்ஆர் காங்கிரஸும் இருக்காங்கன்னும் பொழுது ஸோ அந்த ஸ்பீச்சை ஓவராலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல் ரீதியாக? நான் சொல்கிறேன் இல்லை, அதில் அரசியலே இல்லைன்றேன். இதெல்லாம் எழுதி கொடுத்தா நான் சொல்கிறேன். ஸ்கூல் பாய் உதாரணத்தை நான் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதெல்லாம் யார் வேணாலும் இப்போ உட்காந்துக்கிட்டு தன் மீது ஒரு இன்டர்வியூ அப்படின்னா விஜய் என்ன பண்ணுவார்? பாண்டிச்சேரி, பாரதியார், அரவிந்தர் ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோயில், வெள்ளியனூர் மாதா கோயில், இதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் காகிதம் தேவைப்படலை. அரசியல் ஒன்று டக்குன்னு உருவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. என்னது இது? அது பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு போயிடலாமே. நீங்கள் முதல்ல எந்த இடத்துல நீங்கள் அரசியலை உள்வாங்கி இருக்கிறீங்க அதுக்கான சான்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள். சார் அதுலேயே வந்து புதுச்சேரிக்குள்ள போயிட்டு திமுகவை நம்பாதீங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. பிஜேபியை நம்பலாமா? அதை முன்னாடி சொல்லிட்டார்ல சார். எங்கே நம்புறது பற்றி சொன்னார் அவர்? பிஜேபி பற்றி அதை எதிர்த்தார் அவர். வஞ்சிக்குது அந்த அரசு, அதோட முடிஞ்சு போச்சு. இங்கே சொன்னார், இங்கே மோடிஜி போய் அலர்ஜி அப்படின்னு எதிர்த்துட்டாருப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டு கை தட்டுறதா? அப்படியேப்பட்ட நிலையிலேயே அந்த நாட்டு அரசியல் இருக்குது. திமுக நம்ப வேண்டாம். நீங்கள் பாஜகவை நம்பலாமா? நல்லா ரங்கசாமியை நம்பலாமா? என்னங்க இதெல்லாம் கூத்துங்க. ஆனால் சார் இப்போ இந்த இடத்துல விஜய் அவர்களும் சரி ஆதவ அர்ஜுனா அவர்களும் சொல்கிற விஷயம் அந்த பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள். தமிழ்நாடு வந்து பாண்டிச்சேரியை பார்த்து கற்றுக்கங்க, எப்படி வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு. அது நல்ல விஷயம், அது நல்ல விஷயம். கரெக்டாக சொன்னார். ஏன்னா இப்போ ஆதவ அர்ஜுனா வந்துட்டு இங்கிலாந்து வரைக்கும் போயிட்டு அரசியல் பொருளாதாரத்தெல்லாம் புரிஞ்சவர், படித்தவர். அவர் சொன்னார், நான் என்ன சொன்னார், ஸ்டாலின் ஐயா அதை ஃபாலோ பண்ணணுன்றேன். என்ன பண்ணாங்க? பாண்டிச்சேரி அரசும் பாண்டிச்சேரி போலீஸும் ரோட் ஷோ கிடையாதுன்ட்டாங்க, தெருவில் கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? முடிஞ்சு போச்சு. 5000 பேர் தான் அப்படின்ட்டாங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஒரு கேட் வச்ச மைதானத்துக்குள்ளே உள்ளே தள்ளிட்டாங்க. அதை வந்துட்டு 10 செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டாங்க, பட்டியாக பிரிச்சுட்டாங்க. ஒன்றுத்துலேயே 500 பேர் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு.
ஒரு கார்டு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். நான் ஒன்றும் செக்யூரிட்டி ட்ரெஸ்லாம் எடுக்க முடியாதுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. விஜய் கரெக்டாக 10 மணிக்கு வந்து சேர்ந்துட்டார். பார்த்தீங்களா எப்படி? ஏன் நடுவில் ஜனங்கள்லாம் மறிக்கலை, இவர் மிதக்கலை? ஏன் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டீங்க 10 மணிக்கு? அவன் சொல்லிட்டான் கரெக்டாக 10 மணி 11:30 மணிக்கு 12 மணிக்கு முடிச்சுட்டு நீங்கள் காலி பண்ணிட்டு போகணும் கிரவுண்டை அப்படின்ட்டான். வந்துட்டார். வந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு இருந்தார். ஏன்னா அவள் பட்டிகள்லாம் நிரம்பல. உடனே உள்ளே உட்காந்துருந்தார். நேராக வந்துச்சு அந்த எஸ்பி. விட்டது பார்த்தீங்கன்னா சவுண்டு லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்துச்சுல்ல. எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சொல்லி தராதீங்க, பேசுங்க, தொடங்க. ஏன் அவர் உட்காந்துட்டு இருக்காரு? பேச சொல்லுங்க, பேசி முடிச்சுட்டு போங்க, வெளியேறுங்க, அவ்வளோதான். செம்ம கற்றுச்சு. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் தமிழ்நாடு அரசு செஞ்சுதா? ஸோ இந்த பாடத்தை தான் ஸ்டாலின் கற்றுக்கணும், தமிழ்நாடு டிஜிபி கற்றுக்கணும். இதுக்கு மேலே விஜய்க்கு எப்படி கொடுக்கணும்? எங்கே கூட்டம் போட போகிறீங்க? நாங்கள் வந்துட்டு ஆவடியில் கூட்டம் போடுறோம். ஆவடியில் ஏதோ கிரவுண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதுவும் கேட்டடாக இருக்கணும். இருந்துச்சுன்னா பர்மிஷன் வாங்க. நீங்கள் கேட்குறதுலாம் எதுவுமே தர முடியாது. எத்தனை மணிக்கு நீங்கள் வருவீங்க? 10 11 மணிக்குள்ளே நீங்கள் பேசி முடிச்சா அந்த இடத்த விட்டு போயிடணும். இல்லை 11 மணிக்கு நாங்கள் வந்துட்டு உங்களை ஆட்கள்லாம் வெளியேற்றுறோம், உங்களே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு மேலே ஏன்னா புதுச்சேரியில் தான் நான் அந்த உதாரணத்தை தான் எடுத்துக்க சொன்னேன் ராதவர்ஜுனா, அதை எடுத்துக்கிட்டு செய்யணும். பாதுகாப்பு கொடுக்கிற விஷயத்தை பத்தி சொல்றாங்க. எங்க நிபந்தனைகள் அப்படின்றது கிடையாது, பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை தான் அவங்க குறிப்பிட்டு. எங்க பாதுகாப்பு இருந்துச்சு? பாதுகாப்பு அங்கே யார் போலீஸ்காரன் தான் சிவப்பு தொப்பியோட பார்த்தீங்க நீங்கள். இவங்களுடைய ஆட்கள் இருக்கிறாங்களா வாலண்டியர்ஸ், இவர் போட்டிருக்கிறாரு விஜய், அவங்க தான் இப்போ வந்துட்டு அந்த தொண்டர்கள் எல்லாம் பிடிச்சிலாம் தள்ளிட்டு இருந்தாங்க. அவங்க ஒன்றும் பண்ணலை. பவுன்சர் இவருடைய பாதுகாப்புக்கு போயிட்டாங்க. இவங்களாம் தான் பூந்து அடிச்சுட்டு இருந்தாங்க, தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. வேற யாரும் இல்லை. தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு இப்போ போலீஸ் பாதுகாப்பே தரல. அதனால தான் நீங்கள் மாநாடெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனீங்களோ? 8000 போலீஸ் யாருக்கு எந்த மாநாட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்தான்? அப்போலாம் ஆதவர்ஜனா கட்சியில் கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட கேளுங்க, எவ்வளோ போலீஸ்காரங்க வந்துட்டு கொடுத்தாங்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்குன்னு. 8000 போலீஸ் பாதுகாப்பு தமிழ்நாடு காவல்துறை கொடுத்துச்சு. தமிழ்நாடு காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஐஜி அவர் வான் பண்ணலை அப்படின்னா விஜய் சீக்கிரமாக இப்போ ஆரம்பிச்சு 6:30 முடிச்சிருக்க மாட்டார். 6:40 முடிச்சிருக்க மாட்டார். ஸ்டாம்பீடு வந்துடும்னா அங்கே இருக்கிற டிஐஜி. ஸோ தமிழ்நாடு காவல்துறை தான் உங்களை காப்பாற்றுச்சு. அப்புறம் சல்யூட் போலீஸ்ன்னு சொன்னீங்க நீங்கள் கரூரில் கூட. அதனால் நீங்கள் வந்துட்டு முன்னுக்கு போய் வரன்றது அங்கே போனவொடனே அப்படியே இங்கே காட்டி கொடுத்து பேசுகிற மாதிரி அது ஆதவர்ஜனாக்கு முன்னறிவும் இல்லை பின்னறிவும் இல்லை, ஏதோ பேசிட்டு இருக்காரு, அவ்வளோதான். உண்மை என்ன அப்படின்னோம்னா தமிழ்நாடு போலீஸ் இதுக்கு மேலே ரொம்ப கராராக வாங்க வச்சு எத்தனை மணிக்கு பர்மிஷன்? 11:30. கரெக்டாக 11 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் சார். 12:30 மணிக்கு வெளியேறிடணும் சார் நீங்கள் பேசிட்டு. இல்லாட்டி நாங்கள் வெளியேற்றுவோம் சார், அவ்வளோதான். இதுக்கு மேலே இப்படி நடந்துக்குங்க. எஸ்பியை விட்டு திட்டு ஆதவர்ஜனா ஆரம்பிச்சு புஷி ஆனது வரைக்கும் கத்துறீங்கன்னா புஷி அது உடனே பாருங்க, திட்டினோடனே மேலே ஏறி பேச ஆரம்பிச்சார். பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா விஜய்? சரி, குறிப்பாக இந்த பாண்டிச்சேரியில் வந்து வரலாற்று ரீதியாக விஜய் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதிமுக வந்து 1977க்கு முன்னாடி 74லேயே பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பாண்டிச்சேரி நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ 26 தானே அடுத்த ஆண்டுன்றது. இதுக்கு நடுவில் எங்கே பாண்டிச்சேரியில் தேர்தல் வரப்போகுது? இங்கே தேர்தல் நடக்கும் போது அங்கே தேர்தல் இருந்தது, அதுவே அவருக்கு புரியல. அவருக்கு 26 தேர்தல்ன்றது அவருக்கு அதை பக்கத்தில் இருக்க சொன்னோம். இங்கே 26 தாங்க தேர்தல்ன்ட்டு. அது ஒன்று. 2வது விஷயம் 74 ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏ கிழங்கு எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே இல்லை. ஏன் இல்லை? அவ்வளோதான். சும்மா வரலாற்றிலே மறந்துக்கிட்டு இருக்காதீங்க, யதார்த்தத்துக்கு வாங்க. இன்னைக்கு அதிமுகவில் ஒரு எம்எல்ஏ கூட அங்கே கிடையாது. இவ்வளோதான். திமுக கடந்த முறை 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அரசியல்ல வெற்றி தோல்வின்றது சகஜம். வாஷ் அவுட்ன்றதுமா சகஜம். ஆளுங்கட்சி அந்த காங்கிரஸ் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்குல்ல சார். அது காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாதாச்சு. ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதை பார்த்துட்டு காங்கிரஸ் கூட்டணிக்காக அங்கேருந்து ஒரு ஆளோட சக்கரவர்த்தி மகாராஜா அவங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களா? நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு கூட்டணி வேணும். ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கலனாலும் கூட்டணி வேணும். அது விஜய்க்கு ரொம்ப தெளிவா இருக்கிறார். அவரு இங்கே அதிமுக, அங்கே என்ஆர் காங்கிரஸ், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவ்வளோதான். ரங்கசாமிக்கு அந்த எண்ணம் இருக்கா சார் விஜயோட போகணும்? ஆமாம், யாருக்கு வேணாலும் எண்ணம் இருக்குமே. அவரை கைட்டு விட்டாங்கன்னா, பாஜகவை கைட்டு விட்டாங்கன்னா இவங்களோட சேர்ந்துக்கலாம், இல்லாட்டி பாஜக வச்சுக்கிட்டே சேர்ந்துக்கலாம். அது விஜய் இங்கே எடுக்கிற முடிவு தான் அங்கே எடுக்க போகிறாரு. இங்கே அதிமுகவோட போகிறாரு, பாஜகவோட அது இருக்கும் அப்படின்னா அதையும் ஏற்றுக்குருவார். இந்தாண்ட வந்துட்டு என்ஆர் காங்கிரஸ் சங்கரத்தால் நான் என்ஆர் காங்கிரஸோட தான் கூட்டணி, திமுகவை தடுத்துடணும், இங்கே திமுகவை இறக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவர் வாங்கியிருக்கிறாரு. கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்கிறதுக்கு தானே அவர் வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை போட்டு அதிகாரத்தை வாங்கியிருக்காரு. செய்வார். இப்போ சமீபத்தில் வந்து இப்போ காங்கிரஸினுடைய முக்கிய நபர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களை சந்திச்சிருந்தார் சார். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தான் நாங்கள் இருக்க போகிறோம்னு செல்வப்பெருந்தகவே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்பொழுது திமுகவுக்கு அவங்க ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காங்கிரஸில் எப்போதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன்று இருக்கும்.
அது எது நல்லது செஞ்சாலும் அது ஒரு கெட்டதுக்கு முயற்சி பண்ணும். எப்போவுமே காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தலைவர் ஆகிட்டானோடனே கை கொடுத்துட்டு அடுத்த பட்டமே அவனுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 9 குரூப் வேலை செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் இருப்பாங்க. இப்போ கூட காங்கிரஸில் போய் பாருங்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னோம்னா அவங்கள தலைவர் பதவியிலிருந்து இறக்கிட்டு அடுத்தவங்களை யார் போடுறாங்களோ அவனுக்கு எதிராக எல்லோரும் வேலை செய்வாங்க. அது அப்படி தான். இன்னொன்று என்னென்னா இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சும்மா அதை வந்துட்டு சொரிஞ்சிக்கிற மாதிரி அது திமுக எதிர்ப்பு அவ்வளோதான். டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும் அது பாஜக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் திமுக கிட்ட இருக்கக்கூடிய 22 எம்பி அது அவங்களுக்கு முக்கியம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த 22 முக்கியம், தனக்கு கொடுத்த 9 முக்கியம். புதுச்சேரியோட சேர்த்து 10 எம்பி. இதை விஜயோட போனால் முதல்ல கிடைக்க மாட்டேறது கேள்வி அவங்க திருப்பி கேட்பாங்க. அது சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இவர் செல்வ பிறந்தங்கையாக இருக்கட்டும். விஜயோட போனால் எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்போன்னு கேட்பாங்க. இல்லை இப்போ போயிட்டு வேலையை பாருங்கள் எங்களுக்கு தெரியுன்றாங்க. இந்த கட்சியை வளர்க்கணும்ல சார் காங்கிரஸ் காங்கிரஸ்லாம் வளராதுங்க. அது எப்படி அது வந்துட்டு அது ஜோக்கா போய்டும். அதை பற்றி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸ் பாஜக வந்து 11% ஓட்டுகள் வந்து கடந்த முறை தனித்து போட்டிட்டு வாங்கினாங்க. இல்லை பாஜக நடத்துகிற போராட்டங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அண்ணாமலை அல்லது இப்போ நயனார் நாகேந்திரன் இவங்க நடத்துகிற போராட்டம் இது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் ரோட்டில் தான் இருக்கிறாரு. காங்கிரஸில் யார் இருக்கிறது பாருங்கள். நேராக சத்தியமூர்த்தி பவன் குட்டா வீடு. இதை தாண்டி காங்கிரஸில் வந்துட்டு வேறு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. காங்கிரஸில் செயல்ன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளைக்கு கூட எல்லா காங்கிரஸ்காரனும் வருவானன்றது டவுட்டு தான். அவ்வளோதாங்க. அவங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பண்ணையார் கட்சி. அது அவ்வளோதான். அது வந்துட்டு பெரிய ஆக்டிவிட்டிலாம் எதிர்பார்க்கலாம் முடியவே முடியாது. எல்லாம் ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும் நம்மளை விட இங்கே இருக்கிறவங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுலாம். சும்மா அந்த ஜோதிமணிலாம் சும்மா எகிரி கத்திக்கிட்டு இருக்கோம். தனிச்சு நின்று அதான் 30,000 ஓட்டு வாங்கிச்சா பார்லிமெண்ட் சீட்லேயே. அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் சார் அவங்களுக்கு வந்து இப்போ திமுக கூட்டணியில் இருக்கும்பொழுது அந்த சிறுபான்மையினோட ஓட்டு அதெல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? ஸோ காங்கிரஸ் கிரெடிபிலிட்டி இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். சிறுபான்மையினருடைய ஓட்டு காங்கிரஸோட திமுக இல்லாத போதும் வந்துட்டு அது கூடும். காரணம் என்னென்னா இந்த திராவிட இயக்கங்கள் முழுமையாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு சார்பு இயக்கமாக தான் இருந்தாங்க. திராவிடர் கழகமாக இருக்கட்டும், பெரியார் காலத்துலேருந்து அது வந்துட்டு தொடர்ச்சியாக இருக்குது. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்திய அளவில் வந்துட்டு அவங்க ஒரு கூட்டணி ஒன்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. இந்த கூட்டணியை சஸ்டெயின் பண்ணணும்னு தான் ராகுல் காந்தி நினைக்கிறாரு, ஸ்டாலின் நினைக்கிறாரு. அந்த இடத்துல இருந்தால் எல்லாத்தையும் பேசணும். இப்போ திருமாவளவனும் அதே தான் நினைக்கிறாரு. அதனால் அந்த கூட்டணி நீடிக்குது. மற்றபடி வேறு எதுனாலும் இல்லை. உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.